அகவழி நிலையத்தின் இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அடிகளார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முன்னாள் இயக்குனர் அருட்தந்தை ராஜேந்திரம் ஸ்டாலின் அடிகளார் அவர்களே, விரிவுரையாளர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரியே, இன்று பட்டங்களை பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறி நிற்கின்றேன். மேற்கண் இன்று இந்த டிப்ளமா பெற்ற மாணவர்கள் எல்லோருக்கும் எனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் கூறி நிற்கின்றேன். பல கஷ்டங்களுக்கூடாக நீங்கள் இதை செய்திருக்கின்றீர்கள். சில விதமாக கோவிட்-19 இருந்த பொழுது படிக்கத் தொடங்கின நீங்கள் பிறகு இப்பொழுது அதை முடித்து விட்டீர்கள். ஆகவே பல கஷ்டங்களுக்கூடாக சொன்னவை எனக்கு தெரியும். ஆகவே உங்களை மீண்டும் பாராட்டி நிற்கின்றேன். இந்த அகவழி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அருட்தந்தை ராஜேந்திரம் ஸ்டாலின் மிக கஷ்டமான காலகட்டத்திலே தான் இந்த நிறுவனத்தை நடத்தினார். ஈஸ்டர் அட்டாக் முடிஞ்சது, பிறகு கோவிட்-19 பல பிரச்சனைகள் இருந்தது. அவற்றையெல்லாம் சுமந்து சென்று அவர் இதை செய்தமைக்கு எனது நன்றியும் பாராட்டும். இந்நாள் டைரக்டர் அவர்கள் பல முயற்சிகளை எடுத்து பல்வேறு விதத்தில் இந்த நிறுவனத்தை வளர்க்க முன் வருகின்றார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர் இதை வளர்த்து வர வேண்டும். இப்பொழுது நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாந்து கால்வே என்று தான் அதை சொல்கிறது. நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன், இந்த யூனிவர்சிட்டிக்கும் போயிருக்கேன். கால்வே இந்த டிகிரி பட்டம் வழங்கும் நிலையத்துக்கு நீங்கள் அதை கொண்டு போக வேண்டும். இல்லையே சென்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டில் அதில் நான் எடுத்து தரலாமிடம். ஆகவே இந்த முயற்சி எடுக்க வேண்டும். இயக்குனர் அவர்கள் இதை டிப்ளமாவோடு நிற்காமல் டிகிரி வழங்கும் ஒரு ஸ்தாபனமாக கொண்டு வர வேண்டும். முயற்சி எடுத்தால் செய்யலாம். ஏனென்றால் போதிய அளவுங்கிடத்திலே விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள். இடமுண்டு, லைப்ரரியில் வேணும், அவர்கள் வந்து பார்த்து செய்வார்கள். ஆகவே அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அன்போடு அவரை கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாத்துக்கும் என்னிடம் வர தேவையில்லை. நான் ஐடியாஸ் கொடுத்து போட்டு இருப்பேன். அதற்குரியதை அங்கே படிச்சுட்டு வந்திருக்கிறார்கள் குருக்கள். இங்கே வாசிச்சு ஃபாதர் துஷ்யந்தனும் அங்கே மாஸ்டர் செய்துட்டு வந்தவர். ஆகவே அதை தொடர்ந்து போகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாந்து கால்வே அப்படி எல்லா இடங்களையுமே இருக்குது. சிட்டிஸில் டப்ளினில் இருக்குது, நொக்கில் இருக்குது. அப்படி அவரோட சிட்டி வழியையும் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாந்து அந்த சிட்டியில் பேரோட வரும். ஆகவே அதை தொடர்ந்து வைத்திருந்தாலும் டிகிரி வழங்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கிராண்ட்ஸ் கமிஷனோடு இணைந்து அந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கு ஏற்றதாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஜாப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் முதலாவது ஸ்லோன் டிகிரி, ரெண்டாவது ஸ்லோன் எக்ஸ்டர்னல் டிகிரி, ஸ்ரீலங்கன் எக்ஸ்டர்னல் டிகிரி, அது முடியத்தான் ஃபாரின் டிகிரி. அப்போ அது வாய்ப்பு வராது. அதே நேரத்தில் இதையும் அஃபிலியேட் பண்ணால் ரெண்டையும் செய்தால் அந்த ஃபாரின் டிகிரி கிராண்ட்ஸ் கமிஷன் அக்செப்ட் பண்ணி சொன்னால் நேரடியாக வேலையை போகலாம். அது கட்டாயம் அகவழி செய்ய வேண்டும். அது வளர்ந்து வந்தால் தான் இங்கே பலர் படிக்கலாம். இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் நான் 50 வருடத்துக்கு முதல் நாங்கள் பூனே இந்தியாவில் படிக்கின்ற பொழுது வேலூர் மெடிக்கல் காலேஜில் இருந்த ஒரு டீம் வந்தது. அவங்க தான் இந்தியாவில் நம்பர் 1 கவுன்சிலிங் ஒரு மாதம் எங்களோட இருந்து எங்களுக்கு கற்பித்தவர்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் இருந்த ஜேசு சபை குருக்கள்
எம்எஸ்சி முடிச்சுட்டு அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாள். கிளினிக்கல் சைக்காலஜின்னு அப்பான் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ட் நானே கேட்டது. அந்தளவுக்கு ஜேசு சபை குருக்கள் கல்வியில் திறமையானவர்கள். மற்றவர் கவுன்சிலிங் சைக்காலஜியோடு வந்தவர். ஆனால் எங்களோடு தான் படித்து பட்டம் பெற்று குறிப்பிட்டோம். அப்படியாக 73, 74 ஜேசு சபை குருக்கள் எங்கேயோ போயிட்டாங்க. வேலூர் மெடிக்கல் காலேஜ் அந்த நாளில் ஃபேமஸ். அதில் போய் சேர்றதுக்கு தான் எல்லோரும் பார்ப்பினோம். ஆனால் இப்பொழுது அந்த வேலூர் மெடிக்கல் காலேஜ் அந்தளவு பேர் போனதாக இல்லை. ஏனென்றால் வேறு சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு பெங்களூரில் தர்மாரத்தில் இருக்குது. இப்படியாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. சிலதற்குள்ள போகும். அதனுடையால் இந்த அடுத்த முயற்சி டிகிரிக்கு போக வேண்டும். ஏஎல் பாஸ் இருந்தால் காணும். இந்த டிகிரி போட்டிருக்க உங்களுக்கு எஸ் என்று சொன்னால் யூனிவர்சிட்டி போக தகுதி உண்டு. யூனிவர்சிட்டி கிடைக்காட்டால் இதில் படித்து மேலே வரலாம். ஆக அதை செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். இந்த NVQவுக்கு அதில் சேர்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக நின்று உழைச்ச திருவாளர் நீலாம்பரத்துக்கு எனது நன்றியை கூறி நிற்கின்றேன். அவர் சித்திரமொழி, நான் நிலவால, அவருடைய சொந்தக்காரர் எல்லோரும் நல்லா தெரியும். அவனுடைய நான் முதன்முறை அண்டோடு சொல்லி போட்டேன், உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி. இவர் ஓமண்டாலும் அங்கே கொழும்பில் அவர்கள் மிகவும் ஸ்லோ. ஆகவே அதை தீவிரமாக செய்து முடிக்கும்படியாக அன்போடு கேட்டு நிற்கின்றேன். அயர்லாந்து கால்வே யூனிவர்சிட்டியின் பிரசிடெண்ட் மற்றது ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு பொறுப்பாக இருக்கின்ற மேக்வின் இவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து நிற்கின்றேன். விரிவுரையாளர்களாக இங்கே பணியாற்றுகின்றவர்கள் பல கஷ்டங்கள் மத்தியில் வந்து ஒரு பணியாக இதை செய்திருக்கின்றீர்கள். அதற்கும் எனது நன்றியும் பாராட்டும். இங்கே சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்த டிப்ளமா அறிவரி சர்டிஃபிகேட் 2, 3, 4 மேலே போகணும். நான் நினச்சேன், நான் முதல் முறை SSC பாஸ் பண்ண பொழுது அது பெரிய சர்டிஃபிகேட் தான். அப்புறம் AL பாஸ் பண்ண அது பெருசு. டிகிரி எடுத்து முடிய BA BTH இது பெருசு தான். அப்புறம் MA செய்து போட்டு MA செய்துனாச்சன் இது தான் டாப் பண்ஸ். அது முடிய PhD கல்வியில் செய்த பொழுது செய்து முடிஞ்ச போட்டு சொன்னேன், இவ்வளவும் தானா. அதான் நாங்கள் மேலே தொடர்ந்து படிக்கணும். PhD டாக்டரேட் பட்டம் தாரது டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி. ரிசர்ச் செய்து பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செய்யாட்டா அதில் வேலை இல்லை. அது ஒரு லைசன்ஸ் தாராங்க. உம்மோட பாட்டில் நீர் ரிசர்ச் செய்வதற்கு தகுதி உள்ளவர், அதுதான் டாக்டரேட். நீ செய்தெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பார்த்து சரி இவரை நீ செய்யலாம். ஆனபடியால் நீங்கள் தொடர்ந்து படித்து பட்டங்களில் அனுபவங்கள். இன்றைக்கு குடும்பங்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றன. நாளாந்தம் பிரச்சனை கூடுது. ஆனபடியால் ஒரே ஒரு வழி இந்த கவுன்சிலிங் மூலம் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த ஆங்ஸைட்டி, கோபம் வருது இப்போ எல்லாருக்கும். அன்னையில் ஒரு படம் பார்க்க சொல்லி எனக்கு எழுதியிருந்தார்கள், இறுகப்பற்று. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். நான் அரைவாசி தான் பார்த்தேன்னா மிச்சம் தெரியும் எந்த மாதிரி போக மாட்டேன். நான் போயிட்டு எனக்கு இங்கிலேருந்து ஒரு ஆள் சொல்லினது பாரம், இது வெரி குட். அண்ட் என்ன மாதிரி மேரீட் கப்பிள்ஸ் வந்து கொஞ்ச நாள்லேயே ஆக்களை வீடியோ வந்துடும். அவருக்கு என்னென்னா பஞ்சாதி தொக்கியாக வந்துட்டான் கொஞ்ச நாள். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. உண்மையாக நடக்குது வாழ்க்கையில். எல்லாம் சொல்லி காதலித்து வாரது பிறகு கொஞ்ச நாள். இப்போ எல்லாம் நாங்கள் காண்கின்றோம் விவாகரத்து வெரி ஃபாஸ்ட். ஏன்னு சொன்னால் தேர் நோபடி டு கவுன்சில். இந்த படத்தில் வருது என்ன மாதிரி அவர்கள் செய்கிறார்கள் என்று. ஆகவே நீங்கள் இப்போ உங்களுடைய பயிற்சியில் பெற்றதை வாழ்விலே காட்ட வேண்டும், பலருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு
என்னை இங்கே அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.